வாங்க திவ்யா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. தண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ அண்ணா. அதான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருந்தோம்லண்ணா. ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியில் அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு வர செலவை அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஃபேமிலிக்கே ஃப்ளோட்டரில் இப்போ எடுத்துக்கலாம்ண்ணா. அதாவது நீங்கள், அண்ணி, பாப்பா, அப்பா, அம்மா எல்லாரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம A to Z வந்து எல்லாமே அதில் கவர் ஆகும். நம்ம வந்து கேஷ்லெஸ்லேயும் நம்ம வந்து 100% பில் செட்டில்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஓ அப்படியா? உங்ககிட்ட வேற ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ உடனே எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலிக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ண்ணா. என்ன பண்ணலாம்ப்பா? அடுத்த மாதம் பண்ணிக்கலாம்ப்பா. ஏமா இந்த மாதம் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் அடுத்த மாதம் பண்ணிக்கலாம். அப்படியே அங்கிள், அப்போ நான் நெக்ஸ்ட் மந்த் வரேங்க அங்கிள். சரிங்க, நான் அப்போ நான் கால் பண்ணிவிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேம்மா. ஹலோ ஹலோ அண்ணா, நான் தான் திவ்யா. லாஸ்ட் மந்த் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக வீட்டுக்கு வந்திருந்தேன்லண்ணா. திவ்யா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா. இந்த மந்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு தான் கால் பண்ணியிருக்கேண்ணா. ஆமா, பட் இந்த மாசமும் கொஞ்சம் கஷ்டம்தான்மா. அப்படியா அண்ணா? அடுத்த மாசம் கண்டிப்பா பண்ணிடலாமா? அடுத்த மாசம் கால் பண்ணுங்க எனக்கு. ஓகேண்ணா, அப்போ நான் நெக்ஸ்ட் மந்த் கால் பண்றேன். ஹலோ அண்ணா, நான் தான் திவ்யா பேசுறேன். திவ்யா சொல்லுங்க. அண்ணா, இந்த மாசம் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டியாச்சுமா, கொஞ்சம் டைட்டா இருக்கு. அடுத்த மாசம் கால் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணிடலாமா? ஓகேண்ணா. ஹலோ ஹலோ திவ்யா, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன். ஊருக்கு வந்து நானே கால் பண்றேன். ஓகேண்ணா. ஹலோ அண்ணா, நான் தான் திவ்யா. சொல்லுங்க திவ்யா. அண்ணா, இந்த மந்த் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்மா, நானே ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்மா. ஓகேண்ணா. ஹலோ திவ்யா, நான் டிரைவிங்ல இருக்கேன், ஈவினிங் கால் பண்ணுங்க. ஓகே சாரிண்ணா, பார்த்து டிரைவ் பண்ணுங்க. ஹலோ அண்ணா, ஈவினிங் கூப்பிட சொல்லியிருந்தீங்க. இந்த மந்த் ப்ராசஸ் பண்ணிடலாங்களா? திவ்யா, இந்த மாசமும் முடியாதுமா. ஊர்ல தங்கச்சி பொண்ணு காது குத்து, செய்முறை நிறைய செய்யணும். அடுத்த மாசம் பார்க்கலாமா? ஓகேண்ணா. ஹலோ திவ்யா சொல்லுமா. அண்ணா, இந்த வீக் பாலிசி லாகின் பண்ணிக்கலாமா? இந்த மாசம் தீபாவளி வேற வருதுமா, செலவு நிறைய இருக்கு. தீபாவளி முடியட்டும், அடுத்த மாசம் கண்டிப்பா பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஹலோ திவ்யா, கோச்சுக்காதீங்க. ஏண்ணா, என்னாச்சு? நியூ இயர்ல கன்ஃபார்ம் போட்டலாம் திவ்யா. இரண்டு ஆஃபர்ல இப்பதான் நியூவா பைக் ஒன்று வாங்கிட்டேன். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் கால் பண்ணுங்க, ஷியூரா பண்ணிடலாம். ஓகே அண்ணா. ஹலோ அண்ணா. சாரி திவ்யா, இந்த மாசம் பொங்கல் வேற வந்துருச்சுமா, செலவு நிறைய இருக்கு. பொங்கல் முடியட்டுமா, கன்ஃபார்மா பண்ணிடலாம். நீங்க தான் நியூ இயர் முடிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்க இப்போ பொங்கல் கழிச்சாண்ணா. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதுமா. சரிங்கண்ணா. சரிம்மா. இந்த பொண்ணு நம்ம கிட்ட பாலிசியை வாங்காம விடாது போலயே. நெஞ்செல்லாம் வலிக்குதே. ராஜா என்னப்பா ஆச்சு? நெஞ்சு வலிக்குதுப்பா. என்னப்பா பண்ணுது? நெஞ்செல்லாம் வலிக்குதுப்பா. சரிப்பா, இல்ல ஹாஸ்பிட்டல் போயிடலாம்ப்பா. சார் என்ன சார் அப்பாக்கு என்ன சார்? ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது கேட்டு பேனிக் ஆகாதுங்க. உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட்டில் வந்து 3 இடத்துல பிளாக் இருக்குது. இமீடியட்லி சர்ஜரி பண்ணி தான் ஆகும். சார் அப்பா உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. சர்ஜரி பண்ணால் சரியாயிடும். சார் அப்பா ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ சார் செலவாகும்? அப்போ ஆப்ரேஷனுக்கு ஒரு 7 to 8 lakhs செலவாகும். நீங்கள் ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா? இல்லையே சார். நீங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்கு பிளான் பண்ணிடுங்க சார். ஓகே, நான் உடனே ரெடி பண்ணிட்டு வந்துடுறேங்க. கண்டிப்பாக. ஓகே, ஷூர். ஹலோ திவ்யா, எங்கே இருக்கீங்க? இன்னைக்கு இன்சூரன்ஸ் போடலாம் திவ்யா. இல்லை நீங்கள் வர வேணாம், உங்கள் ஆஃபீஸ் லொகேஷன் மட்டும் அனுப்புங்க, நான் உடனே வரேன். வரும்போது என்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் திவ்யா? எல்லாரோட ஆதார் கார்டுமா? நான் உடனே எடுத்துட்டு வரேன் திவ்யா.
அண்ணா வாங்க உட்காருங்க. என்னண்ணா ஃபோன்ல ஒரே பதட்டமா பேசுனீங்க, என்னாச்சு? ஆமாம்மா, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம்மா. ஐயோ, என்னண்ணா சொல்றீங்க? எப்போ? இன்னைக்கு மதியம் தான்மா, சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாருமா. திடீர்னு நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டல் போனோம். ஹார்ட்ல அப்பாவுக்கு 3 இடத்துல பிளாக்னு சொல்லியிருக்காங்க. உடனே பைபாஸ் சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. ஐயோ. ஆமா திவ்யா, 7 லட்சம் வரைக்கும் செலவான்னு சொல்றாங்கம்மா. அதாம்மா இப்போ இன்சூரன்ஸ் போட்டு ஏதாவது கிளைம் பண்ண முடியுமாம்மா? உன்னை நம்பிதாம்மா வந்திருக்கேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அண்ணா உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. அப்பாக்கு இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க முடியாதுண்ணா. அப்படியே எடுத்தாலும் இமீடியட்டா கிளைம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீங்க லாஸ்ட் மந்த் பாலிசி எடுத்திருந்தா கூட நம்ம இப்ப கிளைம் பண்ணியிருக்கலாம். இன்சூரன்ஸ் இப்ப எடுக்கவே முடியாதுண்ணா, சாரிண்ணா. என்னம்மா சொல்ற? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்காமா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ். அண்ணா என்ன கோச்சுக்காதீங்க. இன்சூரன்ஸ் ரிலேட்டடா என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுண்ணா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு எந்த ஒரு கம்பெனிலையும் பாலிசி எடுத்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. என்கிட்ட பேசி நீங்க டைம் வேஸ்ட் பண்றதை விட வேற ஏதாவது சோர்ஸ்ல பணம் ரெடி பண்ண முடியுமான்னு பாருங்கண்ணா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி. ஹலோ, என்னங்க என்னாச்சு? வீட்ல மொத்தம் எத்தனை பவுன் நகை இருக்கு? ஹாய் வீவர்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேரோட லைஃப்ல நடந்த உண்மையான சுச்சுவேஷனை தான் ஒரு ஷார்ட் ஃபிலிமா மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ யாரையும் ஹர்ட் பண்ணணும், காயப்படுத்தணுன்ற நோக்கத்தோட நாங்க எடுக்கல. நம்ம கிட்ட காசு இருக்கும்போது நம்ம நினைச்ச எந்த ஒரு பொருளையும் நம்மளால ஈஸியா வாங்கிட முடியும். ஆனா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நமக்கு தேவைப்படும் போது இன்சூரன்ஸை மட்டும் வாங்கவே முடியாதுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வெல்த்தியா இருந்தா மட்டும் போதாதுங்க, ஹெல்த்தியாவும் இருக்கணும். அப்பதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். மனுஷங்களோட வாழ்க்கையில ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு அத்தியாவசிய தேவையா மாறிடுச்சுங்க. அதை ஒரு அனாவசியமான செலவா நீங்க நினைக்காதீங்க. உடனே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. உங்க ஹெல்த்தையும் வெல்த்தையும் பாதுகாத்துக்கோங்க. 100% ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ற மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பெஸ்ட் சர்வீஸோட உங்களுக்கு தேவைப்படுதா? ஸ்கிரீன்ல வர இந்த நம்பருக்கு ஹாய்னு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆர் www.coverageprovider.com எங்க வெப்சைட்ல உங்க டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்க. டோர் ஸ்டெப்ல சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தியும் டேர்ம் இன்சூரன்ஸை பத்தியும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.